இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேபிகார்ன் ஃப்ரை, பேபிகார்ன் சில்லி ரெண்டு வீடியோவும் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, திரிபிரியாவில் மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் இன்றைக்கி 300 கிராம் அளவுக்கு பேபிகார்ன் எடுத்திருக்கேன். அதை நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கழுவிட்டு கட் பண்ணுங்கள் பேபிகார்னை. இப்போ நம்ம பேபிகார்னை குக் பண்ண போகிறோம். தண்ணி லைட்டாக சூடு ஏறினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேபிகார்ன் எல்லாம் அதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நம்ம இதை குக் பண்ணுவோம். ரொம்ப நேரம் குக் பண்ண தேவை கிடையாது. இப்போ குக்கானதை நம்ம இது போல் ஒரு வடித்தட்டியை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றாதீங்க. எதனா சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு இல்லை வேறு ஏதாவது காய் குக் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியில் நிறைய நியூட்ரிஷன் இருக்கும், அதனால் கீழே ஊற்ற வேண்டாம். இப்போ இதை நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். கார்ன்ஃப்ளவர் பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் 100 கிராம் அளவுக்கு பேபிகார்ன் எடுத்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. 300 கிராம்ன்றதால 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் வந்து ஆப்ஷனல் தான். நல்லா அந்த கிறிஸ்பு கிடைக்கிறதுக்காக நான் சேர்த்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, தேவைக்கேற்ப உப்பு, மஞ்சள் தூள் கலர் நல்லா கிடைக்குன்றதுக்காக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் 1/4 டீஸ்பூன். இது வந்து வெள்ளை மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், இல்லைன்னா நீங்கள் நார்மல் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நாம் அந்த மாவோடு கலந்து விட்டுருவோம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க இந்த பேபிகார்ன் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மாவு எல்லாம் இந்த கார்ன் மேலே ஒரு கோட் மாதிரி வரணும். இப்போ நம்ம 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்து இப்போ அந்த மாவு பேபிகார்னோட ஒரு கோட்டிங் வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ எல்லாமே நம்ம பேபிகார்ன் மேலே ஒரு கோட் மாதிரி வந்தாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடாக ஏறினதும் கார்னை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பேபிகார்னை ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். ஆக்சுவலாக இப்படி வெறுமனமே பேபிகார்னை ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி ஃப்ரை பண்ணும்போதே மோஸ்ட்லி எல்லா கார்னுமே நமக்கு குயிக்காக வந்து காலி ஆகிடும். அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். பேபிகார்ன் ஃப்ரையை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது போல் நம்ம எல்லா கார்னையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பேபிகார்ன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் கார்னிஷ்காக கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இப்போ நம்ம சில்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சில்லி பேபிகார்ன் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துப்போம். ரெண்டு பல்லு பூண்டு, இது வெங்காயத்தாளில் வரக்கூடிய வெங்காயம், அது வெங்காயத்தாள் எல்லாமே சேர்த்துட்டு நம்ம எண்ணெயோட நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ நம்ம சாஸு 2 டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்க்குறேன். இதுக்கு நான் டொமேட்டோ சாஸ் சேர்க்கல, ஒன்லி சில்லி மட்டும்தான். சோயா சாஸ் 1 டீஸ்பூன் சேர்த்து நம்ம இதெல்லாம் கலந்துருவோம். வினிகர் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் இல்லைன்னா நீங்கள் லெமனும் ஒரு 2-3 ட்ராப்ஸ் விட்டுக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பேபிகார்னை இதோட சேர்த்துருவோம். சேர்த்துட்டு குயிக்காக ஒரு மிக்ஸ் கொடுங்க. இது நீங்கள் உடனே சாப்பிட்றணும். இந்த பேபிகார்ன் சில்லியை நீங்கள் கொஞ்ச நேரம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்ட் ஆகிடும், அந்த கிறிஸ்பினஸ் எல்லாம் போயிடும். அதனால தான் ரொம்ப சாஸ் சேர்க்காமல் கொஞ்சமாக சாஸ் சேர்த்துருக்கேன். ஸோ இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.